Hi friends, welcome to Bright and White. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் ப்ரஷ் டூலில் இருக்கிற சிமெட்ரிக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள்ட்ட இருக்க ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இங்கே இருக்க பாருங்க ப்ரஷ் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட்கட் வந்து பியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டுவல் ஆக்சிஸ், டயகனல், வேவி, சர்க்கிள் அண்ட் ஸ்பைரல், பேரலல் லைன்ஸ், ரேடியல், மண்டேலா அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த மண்டேலா அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து எதுக்காகனா, ஸோ நீங்கள் வந்து இந்த ரங்கோலிலாம் போகிறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இங்கேயும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து வெர்டிக்கல் எடுத்துக்குவோம். ஸோ வெர்டிக்கல் எடுத்துன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட சைஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே டிக் கொடுத்துருங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரஷோட சைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரஷோட சைஸ் வந்து என்ன வேணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 42 வச்சுருக்கேன். ஸோ இங்கே மோடில் வந்து நான் வந்து ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து இது வந்து இப்போ 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ ரைட் பார்ட் அண்ட் லெஃப்ட் பார்ட் இருக்குது. ஸோ நான் ரைட் பார்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இதுக்காக இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சாலே போதும், இன்னொரு பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரா பண்ணிக்கும். ஸோ அதுக்காக இந்த வெர்டிக்கல் லைன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டலும் வந்து இதே மாதிரி தான். ஸோ இது வந்து வெர்டிக்கலாக நம்ம வரைஞ்சோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலாக வரைகிறதுக்காக தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஹரிசாண்டல் டூல் வச்சு ஸோ இதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு சைடில் நம்ம வரைஞ்சாலே போதும். ஸோ இன்னொரு சைடில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரா பண்ணிக்கும். ஸோ இது மூலியமாக நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு என்னென்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ ஸோ அதை பூரா இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து டுவல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இந்த டுவல் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணுறது இது வந்து நமக்கு வந்து 4 கார்னர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்ம வந்து ஒரு கார்னரில் வரைஞ்சாலே போதும், 4 கார்னருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதே வந்து வரைஞ்சிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு இதில் தான் லைன் போடுறேன், ஆனால் வந்து எனக்கு 4 இதுலேயுமே வந்து லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதுக்காக வந்து இந்த டூல் டுவல் ஆக்சிஸ்ங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தான் ஸோ இதில் வந்து மார்க்கு நம்ம எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த ரேடியல் இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து செக்மெண்ட் கவுண்ட் ஸோ அது வந்து எத்தனை கவுண்ட் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து 12 ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். ஸோ 12 கவுண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேடியல் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரா பண்ணிக்குது. ஸோ நம்ம ஒரு இதில் வரைஞ்சாலே அது எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வரைகிறதுனால நமக்கு வந்து இது ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து கலர் தான் வேணும் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு ஸோ நான் வரைகிறேன். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர் தகுந்த மாதிரி இது வந்து அப்ளை ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மண்டேலான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து மண்டேலாங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ இதுலேயே வந்து கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு எத்தனை கவுண்ட் வேணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 10 சூஸ் பண்ணிட்டு ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து டிக் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்குவோம். வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ
ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரா பண்ணால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது மீதி இருக்க 10 கவுண்ட்லேயும் வந்து அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சிக்கும். ஸோ இல்லை நீங்கள் ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் பண்ணி வரையணும்னா கூட கலர் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணும்போதும் ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணும்போது தான் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பென்சில் டூலே யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மோடில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பென்சில் டூலை எடுத்தோம் ஸோ இதில் நீங்கள் வரையலாம். ஸோ பென்சில் டூலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பென்சில் டூலில் யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் அந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எரேஸ் பண்ணிங்கனாலும் ஸோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் எத்தனை கவுண்ட்டில் வந்து அது ட்ரா ஆகிருக்கோ அத்தனையுமே வந்து உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப் அண்டு கொடுத்தேன்னா ஸோ நான் பென்சிலில் வரைஞ்ச அது எல்லாமே வந்து எனக்கு போயிடும். ஸோ இதனால் நம்ம வரையும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரைஞ்சோம்னா ஸோ நமக்கு வந்து எரேஸ் பண்ண அளவுக்கு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.